நண்பர்களே, இன்று ஒரு அருமையான, மகத்தான ஒரு புது வருடத்தில் நம்ம சந்திக்கிறோம். ஸோ, இன்றைக்கு புது வருடத்தில உங்கள் அனைவருக்கும், உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து மெம்பர்களுக்கும், உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும், ஆர்சிஎம் குடும்பத்திற்கும் என் மூலமாக, என் தரப்பிலிருந்து ஹேப்பி நியூ இயர், புது வருட புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ, இந்த புது வருடத்தில என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு எல்லாருக்கும் மகிழ்ச்சி கிடைக்கணும். மகிழ்ச்சியா இருக்கணும். அத காட்டிலும் முக்கியம் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும். இந்த மகிழ்ச்சியும், ஆரோக்கியமும் எங்கே வரும்னு கேட்டீங்கன்னா, யாருகிட்ட பணம் இருக்கோ அவங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஏன்னா, மனசுல ஆட்டோமேட்டிக்கா ஒரு தொழில், வியாபாரம் நல்லா நடக்கிறப்ப, வருமானம் வர்றப்ப, அப்ப இந்த மகிழ்ச்சிக்கும், ஆரோக்கியத்துக்கும் இன்னும் இன்னும் சிறப்பான அம்சங்கள் கிடைக்கும். அதனால வாழ்க்கையில் உங்களுக்கு பொருள், மகிழ்ச்சி, ஆரோக்கியம் 3ம் மட்டும் வளமாக வாழ வாழ்த்துகிறேன். இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். தேங்க் யூ. சார், நம்ம இப்ப மீண்டும் நம்ம ரிசர்ச் ட்ரெய்னிங் மூலியமா இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்கு. இதுல நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டே வந்தா என்ன, நீங்க மீட்டிங் நீங்க கன்டினியூவா மிஸ் பண்ணாம, ராமராஜ் சார் இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து மீட்டிங் கன்டினியூ பண்ணிட்டு இருக்காரு, கன்டினியூ நடத்திட்டு இருக்காருன்றது பெரிய விஷயம். பெரிய மகா சக்சஸ் ஆன விஷயம். ஆனா அதுல நீங்க பங்கெடுத்து நீங்க ஒரு மீட்டிங்லயும் ஒவ்வொரு விஷயங்கள கத்துக்கிட்டீங்கன்னா, அது உங்கள் வாழ்க்கையில இந்த துறையில எந்த துறைக்கு போனாலும், விவசாயம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒன்றுனது. விவசாயம் எந்த இடத்துக்கு போனாலும், எத பத்தி பேசுறீங்களோ இல்லையோ, விவசாயத்த பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். ஏன்னா, விவசாயம் இல்லாம ஒரு நாளைக்கு 3 தடவ உணவுன்றோம். பல தடவைகள் நம்ம டீ, காபி சாப்பிடுறோம். எல்லாமே விவசாயத்திலருந்து தான் வருது. அப்ப விவசாயம் வாழ்க்கையில ஒரு பார்ட்டு. அதனால விவசாயத்த பத்தி தெரிஞ்சுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. நீங்க எவ்வளோ வேணா தெரிஞ்சுக்கிட்டாலும் அது உங்களுக்கு கம்மி தான். விவசாயம் ஒரு பெரிய கடல் மாதிரி. எல்லாரும் தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது. எல்லாரும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டு, நீங்க ஒரு பெரிய ஒரு என்டர்பிரினியூரா மாறி, பெரிய ஆர்சிஎம் உடைய அட்வைசரா மாறி, உங்ககிட்ட எவ்வளோ நாலேட்ஜ் இருக்கோ, அந்த அளவுக்கு உங்ககிட்ட உங்க டீம்ல மெம்பர்ஸ் சேருவாங்க, விவசாயிகள் சேருவாங்க. ஸோ, நீங்க நாலேட்ஜ் இல்லாம நீங்க விவசாயம் பண்ணணும்னு புரொடக்ட்ட சேல்ஸ் பண்ண நெனச்சீங்கன்னா, அங்க நீங்க அந்த அளவுக்கு சக்சஸ் ஆக முடியாது. அதனால தயவு செஞ்சு உங்களுடைய குவாலிஃபிகேஷன கூட்டிக்கங்க. உங்களுடைய நாலேட்ஜ கூட்டிக்கங்க. உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்ட கூட்டிக்கங்க. உங்களுடைய தேவைகள அதிகப்படுத்திக்கங்க. உங்களுடைய எண்ணங்கள கூட்டிக்கங்க. உங்களுடைய கனவ கூட்டிக்கங்க. இப்படி எல்லாமே கூட்டுனா தான் நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு நபரா இருக்க முடியும். சக்சஸ்ஃபுல்ன்றது வந்து எல்லாருக்கும், யாருக்கும் இவங்களுக்கு தான் பெர்மனன்ட் அப்படிலாம் கிடையாது. யாரு உண்மையா உழைக்கிறாங்களோ, யார் உண்மை பேசுறாங்களோ, யாருக்கு தைரியம், நம்பிக்கை இருக்கோ, அவங்ககிட்ட சக்சஸ் ஓடி வரும். வெற்றி ஓடி வரும். அதுதான். ஸோ, அத நீங்க நிச்சயமா இந்த நல்ல நாள்ல, இந்த 2015ல நான் நிச்சயமாக ஆர்சிஎம்ல ஒரு பின் சேஞ்ச் பண்ணுவேன். ஒரு பின். கண்டிப்பா நான் இருக்கிற பொசிஷன்லருந்து அடுத்த பின் லெவலுக்கு போவேன். அப்படின்னு நீங்க ஒரு முயற்சி எடுத்து நீங்க வேலை செஞ்ச ஆரம்பிச்சீங்கன்னா, நிச்சயமா 1 பின் இல்ல, 2 பின்னு கூட சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க நிச்சயமா உங்களால முடியும். நீங்க முயற்சி பண்ணுங்க. சப்போர்ட் செய்ய அரிசஞ்சனி டீம்ல இருந்து எல்லாருமே நாங்க ரெடியா இருக்கோம். உங்களுக்கு ஆன்லைன் மீட்டிங், ஆஃப்லைன் மீட்டிங், பிசிக்கல் மீட்டிங், செலிப்ரேஷன் என்னென்ன உங்களுக்கு ஹெல்ப் வேணுமோ, டூல்ஸு, புரோச்சர்ஸு, புக்லெட்ஸு, உங்களுக்கு ஒரு சயின்டிஸ்ட் ஆக்குறதுக்கு, அக்ரிகல்ச்சர் ஆஃபீசர் ஆக்குறதுக்கு, அக்ரிகல்ச்சர் ஒரு பெரிய ஒரு ஜாம்பவான் ஆக்குறதுக்கு, என்ன சப்போர்ட் வேணுமோ, எங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்கள ஃபுல் நாலெட்ஜபிள் பெர்சனா மாத்தி, ஆர்சிஎம்ல பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் லீடரா கொண்டு வரதுக்கு, நாங்க 100% கேரண்டி தர்றோம். நான் கேரண்டி தர்றேன். ஸோ, நீங்க கன்டினியூவா மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுங்க. தொடர்ச்சியாக களத்தில் நிற்கவும், களத்தை விட்டு ஓடாமல் களத்தில் நிற்பவனே வெற்றியாளன் ஆகிறான். இந்த சைக்கிள்ல ஸ்லோ ரேஸ் போவாங்க. அந்த சைக்கிள்ல ஸ்லோ ரேஸ் போறவங்க ஒரு 10, 20 பேரு ஸ்லோ ரேஸ் போனாங்கன்னா, ரொம்ப ஸ்லோவா போறோம்னு நெனச்சு என்ன செய்வாங்க? ஃபெயில் டிஸ்குவாலிஃபை ஆயிருவாங்க. ஓரளவுக்கு மீடியமா ஸ்பீடா போனா கூட, கடைசில திரும்பி பார்த்தா, அந்த ரொம்ப ஸ்லோவா போணும் ஜெயிக்கணும்னு நெனச்சு ரொம்ப ஸ்லோவா போவாங்கல்ல, அவங்கலாம் கால கீழ ஊண்டி ஃபெயில் ஆயிருவாங்க. ஓரளவுக்கு மீடியமா போனா அவன் ஜெயிச்சுருவான். அந்த மாரி நீங்க ரொம்ப எதுலயுமே
ஸ்லோவா இல்லாம, மீடியமா நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டும் தேவையில்ல. அ ரொம்ப ஸ்லோவா சோம்பேறித்தனமும் தேவையில்ல. ஒரு மீடியம் பொசிஷன்ல அவேர்னஸ் ஃபேமிலிய பார்த்துக்கங்க, தொழில பார்த்துக்கங்க, அரசியல பார்த்துக்கங்க, வேலைய பாருங்க. இப்படி ஒரு கலப்படமான ஒரு ஒரு நபரா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எப்பயுமே வெற்றி கிடைக்கும். மீடியம் பிளேஸ்ல இருந்தா சேஃப்டியா இருக்கலாம். சக்சஸ் ஆகுறதுக்கான வழிகள் நெறைய இருக்கு. முன்னாடி போனா பள்ளமா இருக்கும். நம்ம தப்பிச்சுக்கலாம். பின்னாடி இருந்தா வெயில் கால மழையில நம்ம நனைஞ்சுக்கிட்டே வரணும். மீடியத்தில இருந்தா, சென்ட்ரல்ல இருந்தா நம்ம ஈஸியா எல்லா வகையிலயும் ஒரு வழி கிடைக்கும். அப்ப நம்ம முன்னாடி, பின்னாடி பார்த்துக்கிட்டு நடந்தா, நமக்கு வாழ்க்கை ரொம்ப ஈஸி நண்பர்களே. ஸோ இன்னைக்கு நம்ம அரிசி புரோகிராம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அற்புதமான சீசன் ரபி சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இந்த ரபி சீசன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லா ஊர்லயும் எல்லா இடத்துலயும் நெல் நடுறாங்க, வயல் உழுகுறாங்க, நாத்தங்கால் நடுறாங்க, நடுறாங்க. ஸோ அ காய்கறிகள் விளைவிக்கிறாங்க. தக்காளிகள் எல்லா இடத்துலயும் தக்காளி, காய்கறிகள் எல்லாமே ரொம்ப சீப் ரேட்ல நல்ல காய்கறிகள் கிடைக்குது. அருமையான கிளைமேட். விவசாயம் செழிப்பா நடக்குது. தண்ணிக்கு எல்லா தமிழ்நாடு ஃபுல்லா தண்ணி இருக்கு. நல்ல மழை பெஞ்சிருக்கு. எல்லா ஸ்டேட்லயும் மழை பெஞ்சிருக்கு. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் மழை பெஞ்சிருக்கு. ஆத்துல தண்ணி எல்லா ஊர்லயும் ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அப்ப நமக்கு ஒரு விவசாயத்துக்கு முக்கியமானது தண்ணீர், மழை. அது இன்னைக்கு டேட்ல இருக்கு. அதுதான் மெயின் பார்ட். நீங்க என்ன விதை விதைச்சாலும், என்ன உழுதாலும், என்ன உரம் போட்டாலும், என்ன செடி நட்டாலும், என்ன கவனிச்சாலும், தண்ணி இல்லன்னா வேஸ்ட். அந்த தண்ணி நீங்க நம்மகிட்ட இருக்கின்றப்ப, நம்ம பாதி வெற்றியாளன் ஆயிட்டோம். மீதி பாதி வெற்றியாளன் தான் கொஞ்சம் சரியான உரம் போடுறது, சரியான விதை நடுறது, சரியான பராமரிப்பு பண்றது, சரியான மருந்து அடிக்கிறதுல அடுத்த வெற்றியாளன் ஆயிடலாம். ஸோ பாதி வந்து பாதி பேரால தண்ணி தீர்த்து வச்சுடுது. ஸோ தண்ணி நல்லா இருக்கனால நீங்க தைரியமா இந்த டயத்துல நீங்க எந்த விவசாயிகிட்டயும் இப்ப இறங்கி நின்னு பேசலாம். வியாபாரத்த பல மடங்கு உயர்த்தி டெவலப் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நண்பர்களே. நீங்க இத கண்டிப்பா பயன்படுத்தி, இத உணர்ந்து நீங்க சக்சஸ்ஃபுல் மேன் ஆகுறதுக்கு அரிசி கையில எடுங்க. பெரிய அளவுல மாற்றங்கள் வரும். அதோட சொல்லி நம்ம இன்னைக்கு சக்சஸ் ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அரிசி ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட். அரிசி உங்களுக்கு எத பத்தி பேசினாலும் சொல்லிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு விஷயத்திலயும் அவ்வளவு மேட்டர் இருக்கு. உங்களுக்கு நானு ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்போ, இல்ல ஒரு நல்ல வகையான ஒரு வீடியோ ஃபைலோ எது இருக்கோ அத போட்டு நமக்கு இன்னைக்கு நாம ஹரிஷ் என்ஜினியர் நம்ம பத்தி தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, இந்தியா ஒரு விவசாய நாடு. அதிகரித்து வரும் மக்கள் தொகையை கருத்தில் கொண்டு மற்ற தானியங்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேளாண் விஞ்ஞானிகள் அதிக மகசூல் தரும் கலப்பின விதைகளை உருவாக்கினர். கலப்பின விதைகளின் ஊட்டச்சத்துக்காக ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், பூச்சிகள் மற்றும் நோய்களில் இருந்து பயிர்களை பாதுகாப்பதற்காக பூஞ்சை கொல்லிகள் தயாரிக்கப்படுகின்றன. காலப்போக்கில் விவசாயிகள் ரசாயன உரங்கள், ரசாயன பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சைக்கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகளை மிகுதியாக பயன்படுத்த தொடங்கினர். அதன் தீய விளைவுகள் தரையில் தெளிவாக தெரிகின்றன. மண்ணில் pH அளவு அதிகரித்து வருவதால் மண்ணின் இயற்கை வலிமை குறைகிறது. இதனால் நிலங்களின் வளம் நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. விவசாயிகள் தங்கள் நிலங்களில் பயிரிடும் பயிர்களின் விளைச்சலும் குறைந்து வருகிறது. மண் மற்றும் தாவரங்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் பயிர் உற்பத்தியை அதிகரிக்கவும் ஹரித் சஞ்சீவனியின் பல்வேறு தயாரிப்புகளை வேளாண் விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளனர். ஹரித் சஞ்சீவனி இது மண் மற்றும் தாவரங்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சிகிச்சையாகும். இது பயிரின் வெவ்வேறு நிலைகளில் பயன்படுத்தப்படும். ஹரித் சஞ்சீவனி 4 விதமான பைகளை கொண்டுள்ளது. செயல்முறை நிலை எண் 1, இதை நிலத்தில் கொடுக்க வேண்டும். இது மண்ணின் வளத்தை பெருக்கி பயிர்களின் வேர் வளர்ச்சிக்கும் உதவுகிறது. இதனுடன் மைக்ரோ பாக்டீரியாக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் உதவுகிறது. செயல்முறை நிலை எண் 2, இதை பயிர் வளர்ச்சி நிலையில் தெளிக்க வேண்டும். இதிலிருந்து பயிருக்கு சீரான சத்துக்கள் கிடைப்பதால் பயிர் சீரானதாகவும் வலுவாகவும் இருக்க உதவுகின்றது. செயல்முறை நிலை எண் 3, பூக்கும் நிலையில் பயிர் மீது தெளிக்க வேண்டும். இதன் காரணமாக பயிர் அதிக அளவில் பூக்களை பெருக்கி
பூ உதிர்வதை குறைத்து பயிர் வலுவாக வளர உதவுகிறது. செயல்முறை எண் 4. காய் வளரும் நிலையில் பயிர் மீது தெளிக்க வேண்டும். இதனால் பயிரின் பூக்களை காய்களாக மாற்றி கீழே உதிர்வதை குறைத்து உற்பத்தியை பெருக்குகிறது. அனைத்து பருவத்திலும் வளரும் பயிர்களுக்கு ஹரித் சஞ்சீவனியை கொடுக்கலாம். சாயில் ஹெல்த் ஸ்பெஷல் அனைத்து வகையான பயிர்களுக்கும் மண்ணில் பயன்படுத்தப்படலாம். பழத்தோட்டங்களுக்கு மற்றும் அனைத்து பருவத்திலும் வளரும் அனைத்து வகையான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். மண்ணில் பயன்படுத்தப்படும் உரங்களின் செயல்திறனை அதிகரிக்கவும், நுண்ணுயிர்களுக்கு உணவு தயாரிக்கவும், பயிர் வளர்ச்சி மற்றும் கரிம கார்பனை அதிகரிக்கவும் உதவுகிறது. ஃப்ரூட்ஸ் ஸ்பெஷல் பயிரின் வளர்ச்சியில் பூக்கும் போதும் மற்றும் காய்கள் வளர்ச்சியின் போதும் இதை தெளிக்க வேண்டும். இதன் காரணமாக இலைகள் பச்சை நிறமாகி பூக்களின் எண்ணிக்கை அதிகரித்து மேலும் பூக்கள் பழங்களாக மாறி உற்பத்தியை அதிகரிக்க உதவுகிறது. இது அனைத்து வகையான பருவகால பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். கார்டன் கோல்ட் வீட்டுத் தோட்டம் மற்றும் சமையலறை தோட்டத்திற்காக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாதமும் வீட்டுத் தோட்டங்களில் உள்ள தொட்டிகளில் அல்லது தரையில் பயன்படுத்தலாம். இதன் காரணமாக தாவரங்களின் வளர்ச்சி வேகமாகிறது, பூக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது மற்றும் தாவரங்களின் வலுவான வளர்ச்சிக்கு உதவுகின்றது. டிஃபெண்ட் என்பது பூஞ்சான் நோய்களில் இருந்து செடிகளை பாதுகாக்கும் தடுப்பு நிவாரணமாகும். இது ஃபைட்டோப்தரா, இலைக்கருகல் நோய் மற்றும் விதைப்புள்ளி நோய், டவுனி மெல்ட் போன்ற பயிர் பூஞ்சைகளிலிருந்து பாதுகாத்து நல்ல பலனை தருகிறது. இது அனைத்து வகையான பயிர்களுக்கும் பயன்படுத்தப்படலாம். ராபிட் என்பது சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் ஒரு தடுப்பான். இது பயிர்களை உறிஞ்சும் பூச்சிகளிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது. காய்கறிகள், பூக்கள், பழங்கள், தேயிலை, திராட்சை, மிளகாய் மற்றும் பருத்தி போன்ற அனைத்து வகையான பயிர்களுக்கும் இது நல்ல பயனுள்ளதாக இருக்கும். ஸ்ப்ரேமேக்ஸ் 85 என்பது ஒரு உயர் தொழில்நுட்ப பல்நோக்கு ஒட்டுப்பசை. இது அனைத்து வகையான தெளிப்புகளுடன் இணைத்து பயன்படுத்தப்பட வேண்டும். ஸ்ப்ரேமேக்ஸ் 85ஐ கலந்து தெளித்தால் நல்ல பலன் கிடைக்கின்றது. மிலாப் ஒரு மேம்பட்ட நீர் சீரமைப்பு மற்றும் pH-ஐ சமன் செய்யும் திரவ பொருளாகும். மிலாப்பை பயன்படுத்துவதன் மூலம் தண்ணீரின் pH தெளிப்பதற்கு ஏற்றதாகிறது. இது ஒவ்வொரு தெளிப்பிலும் சிறந்த பலன்களை அளிக்கிறது. 3-in-1 கார்டன் ஹெல்த் கிட் வீட்டுத் தோட்டங்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனை தெளிப்பதன் மூலம் செடிகள் வேகமாக வளரும், மேலும் பூஞ்சை நோய்கள் மற்றும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்தும். 10 நாட்களுக்கு ஒருமுறை செடிகள் மீது இதை தெளிக்க வேண்டும். ஷுர் சுகர் இது கரும்பு பயிருக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட பொருள். இது 5 நடைமுறை நிலைகளை இது கொண்டுள்ளது. நிலை 1 மற்றும் நிலை 5 செயல்முறைகள் மண்ணை வளமாக்குவதற்கும், செயல்முறைகள் நிலை 2 மற்றும் 3 மற்றும் 4 தாவரங்களின் ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்கும் ஆகும். கரும்புகள் அதிகமாக உற்பத்தியாகின்றன. கரும்புகளின் கணுக்கள் நீளம் மற்றும் அளவு அதிகரித்து கரும்புகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் உற்பத்தியையும் அதிகரிக்கிறது. மேலும் தகவலுக்கு ஹரித் சஞ்சீவனி குழுவினர் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளியன்று இரவு 9 மணிக்கு சிறப்பு பயிற்சி வலையரங்கை ஜூம் மீட்டிங் ஏற்பாடு செய்துள்ளனர். இதில் அனைத்து விநியோகஸ்தர்களும் விவசாயிகளும் கலந்து கொள்ளலாம். ஐடி மற்றும் கடவுச்சொல் திரையில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஹரித் சஞ்சீவனியின் அனைத்து தயாரிப்புகளையும் RCM ஆப் மூலம் வாங்கலாம் அல்லது இணையதளத்தின் மூலம் ஹோம் டெலிவரிக்கு ஆர்டர் செய்யலாம். முரளி சார் அன்மியூட் பண்ணிக்கங்க. முரளி சார் அன்மியூட் பண்ணியாச்சு. நண்பர்களே, நமக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள ஒரு வீடியோ கிளிப், 5 நிமிஷத்து வீடியோ கிளிப்ல பாத்தீங்கன்னா நீங்க மொத்தம் எல்லா வகையான ஒரு மிக்ஸ் எல்லா ப்ராடக்ட்டை பத்தின ஒரு நாலேஜ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க. இந்த மாதிரி நம்மளும் ரொம்ப சிம்பிளா எடுக்கிறப்ப நமக்கு ஒரு அருமையான ஒரு செக்ஷன் ஒன்று கிடைக்குது. நண்பர்களே, இப்ப நம்ம
நம்மகிட்ட 10 வகையான ப்ராடக்ட் இருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த 10 வகையான ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் நெறைய மீட்டிங்ல நீங்க நெறைய நாலேட்ஜ் நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அப்ப கேட்கிறப்ப எல்லா விஷயத்தையும் நமக்கு தெரிஞ்சது எல்லா விஷயத்தையும் போய் விவசாயிகிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க கரெக்ட்டா தெரிஞ்சுக்கிட்டு, அந்த கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க சொன்னீங்கனாலே போதும். ஸோ சொல்ற பாயிண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லணும். நமக்கு நெறைய நாலேட்ஜ் இருக்குன்றது விவசாயிக்கு தெரியணும். அப்படின்னு நீங்க நெறைய பேச ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க ஃபெயில் ஆயிருவீங்க. ஸோ, விவசாயிக்கு என்ன தேவை? அப்படின்றத நம்ம சொல்ற ஒரு பாயிண்ட்ட கூட அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரா? அப்படின்ற மாரி நீங்க அத மெல்ல டெலிபரேட்டா ஒரு விஷயத்த சொல்றப்ப, நல்லா நிறுத்தி நிதானமா அத ரொம்ப டெலிபரேட்டா நல்லா விளக்கி பேசுறப்ப, அது வந்து ஈஸியாக ஒரு ஒரு அடுத்த வேற சிந்தனையில இருக்கக்கூடிய உலகத்துல, இந்த காலத்துல எல்லாருக்குமே நெறைய விஷயங்கள், நெறைய வேலைகள் கண்ட கண்ட ஃபோன் கால்ஸு, வாட்ஸ்அப் இந்த மாரி மெசேஜ் நெறைய பிஸியா இருக்கிறதுனால, நம்மளுடைய விஷயங்கள வந்து கேட்க மாட்டாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு சொல்ற கருத்துக்கள், ஒரு கருத்து 2 கருத்தா இருந்தாலும், அத நீங்க தெளிவாக வில் ரொம்ப டெப்த்ல போய் ஆழத்துல போயி நீங்க சொல்றப்ப, அந்த விஷயம் அவங்க மனசுல பதிஞ்சிரும். அப்ப நம்ம ப்ராடக்ட்ட பத்தின அடுத்த விஷயங்கள அவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க. யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நண்பர்களே இந்த மாரி நம்ம செயல்படுறப்ப, நமக்கு ஒரு பெரிய ஒரு பிசினஸ் வாய்ப்பு வருது நண்பர்களே. ஸோ, இப்ப நமக்கு தெளிவா தெரியும். இப்ப வந்து நாற்றங்கால்ல மேக்ஸிமம் நம்ம வந்து மெயின் ஃபோக்கஸ் செய்ய வேண்டிய விஷயங்கள், வெஜிடபிள் ஃப்ளவர். வெஜிடபிள்ஸ் மேலயும், ஆல் டைப் வெஜிடபிள்ஸ் மேலயும், ஃப்ளவர் மேலயும், அடுத்து பேடி, நெல், பருத்தி. வெஜிடபிள்ஸ்ல மிளகாய் வந்துருது. தனியா தக்காளி வந்துருது. அது தனியா நம்ம சொல்லணும் அவசியம் கிடையாது. ஸோ, ஆல் வெஜிடபிள்ஸ்ல பருத்தி, வெஜிடபிள்ஸ்க்கு அப்புறம் பருத்தி, நெல், மற்ற மக்காச்சோளம், சோளம் அது எல்லாமே இன்க்ளூடிங். அதுல வந்து மேக்ஸிமம் மானாவாரி தான் போடுறாங்க. மானாவாரின்னா மழைய நம்பி போடுறாங்க. ஸோ, அப்ப இந்த மாரி பயிர்களுக்கு நம்ம ஈஸியா இப்ப மானாவாரியில பார்த்தீங்கன்னா, நீங்க சார் சோளம் நடுறோம், கம்பு நடுறோம் சார். அது 2 மாசத்துலயே வளர்ந்துருது. உள்ள போய்லாம் ஸ்ப்ரேலாம் பண்ண முடியாது. அப்ப என்ன செய்யலாம்? அரிசின்னு எப்படி தர்றது? அப்படின்றப்ப, நீங்க அத வந்து சாயில் எடுத்து மண்ல போடுறீங்க. ஃப்ரூட் ஸ்பெஷல் 1 டைம் இல்ல 2 டைம் ஸ்ப்ரே பண்றீங்க. அவ்வளோ வேலை முடிஞ்சுச்சு. இடுப்பு அளவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 2 டைம் ஸ்ப்ரே பண்றீங்க. அவ்வளோதான். இடுப்பு அளவுக்கு மேல வந்த பிறகு மக்காச்சோளத்துக்குள்ளேயோ, சோளத்துக்குள்ளேயோ, இல்ல வேற இந்த அ கம்பு, கேழ்வரகு, திணை எத இந்த மாரி எதா இருந்தாலும் அதுக்குள்ள போய் ஸ்ப்ரே பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வளர்ந்துரும். அந்த அளவுக்கு கெட்டியாயிரும். அப்ப சாயில் ஹெல்த் உடனே மண்ல அப்ளை பண்ணிட்டு, இடுப்பு அளவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம 1 ஸ்ப்ரே இல்ல 2 ஸ்ப்ரே இல்ல 3 ஸ்ப்ரே. அதிகபட்சம் 3 ஸ்ப்ரே பண்ணா ரொம்ப நல்லது. இல்ல 2 ஸ்ப்ரேயா பண்ணிறணும். இந்த மாரி நீங்க ஒரு எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்றப்ப, நமக்கு ரொம்ப ஈஸியா, அதாவது எங்க அரிஸ்டென்ஜின ப்ரமோட் பண்றது, எங்க சாயில் ஹெல்த்தையும், ஃப்ரூட் ஸ்பெஷலையும் ப்ரமோட் பண்றதுன்றது மட்டும் நீங்க கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா, இந்த 2மே எல்லா பயிர்களுக்கும் போடலாம். 2யும் சேர்ந்து போடலாம், 2யும் தனித்தனியாவும் போடலாம். அப்படி தனித்தனியா எங்க அரிசினி குடுத்தா சக்சஸ் ஆகும், எங்க சாயில் ஹெல்த், ஃப்ரூட் ஸ்பெஷல் குடுத்தா சக்சஸ் ஆகும்னு மட்டும் கொஞ்சம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு பிசினஸ்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பணப்ப அதாவது பல பழங்களுக்கு, அது திராட்சையோ, இல்ல மாதுளம்பழமோ, இல்ல சப்போட்டா பழமோ, இந்த முருங்கையோ, இந்த மாரி உள்ளதுக்கு சந்தே வ வாழை இதுக்கு சந்தேகமே இல்லாம சாயில் ஹெல்த், ஃபுட் ஸ்பெஷல் மட்டும் தர்றீங்க. அதுக்கு அரிசியும் தேவையில்ல. இந்த நெல், பருத்தி இந்த மாரி பயிர்களுக்கு, காய்கறிகளுக்கு ஒன்லி அரிசியும் மட்டும் தான் தர்றீங்க. இதுல சில விதிவிலக்கு. விதிவிலக்குல வந்து நெல் போட்டு ஆல்ரெடி 1 1/2 மாசம் ஆச்சு. இப்ப உங்களுக்கு 2ண்ட் ஸ்டேஜ்லாம் முடிஞ்சுச்சு. 3 ஸ்டேஜ் முடிய போகுது. இப்ப என்ன செய்யலாம்? சார் சாயில் ஹெல்த்த மண்ல குடுத்து ஒரு ஸ்ப்ரே பண்ணுங்க சார். ஃப்ரூட் ஸ்பெஷல் வேலை முடிஞ்சுச்சு. லேட் ஆல்ரெடி இப்ப 2 மாசம் ஆச்சு. இன்னும் 1 மாசத்துல 1 1/2 மாசம் ஆயிருச்சு. இன்னும் ஒரு 1 1/2 மாசத்துல அறுவடை பண்ண போறாங்க.
இல்ல 2 மாசம் ஆயிடுச்சு. 1 மாசம் அறுவடை பண்ண போறாங்க. அப்புறம் சாயில் ஹெல்த்த மண்ணுல குடுத்துட்டு, மறுநாளே நீங்க ஃபுட் ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதாவது அ நம்மளுடைய பிளானிங் பிரகாரம் நம்ம நம்ம ஒரு 20 மூடை எக்ஸ்ட்ரா வரும்னு சொன்னோம்னா, அட்லீஸ்ட் 10 மூடை எக்ஸ்ட்ரா வரும். நம்மளுடைய 10 மூடை எக்ஸ்ட்ரா வரும்ன்ற கான்செப்ட் இங்க எவ்வளவு முக்கியமோ, அத காட்டிலும் அதிகம் முக்கியம். சாயில் ட்ரீட்மெண்ட். உங்களுக்கு அரிசெஞ்சீனியோ, ஸ்டேஜ் நம்பர் 1ஓ, இல்ல சாயில் ஹெல்த் ஸ்பெஷலோ எப்ப நீங்க மண்ணுல போட்டாலும், அது மண்ணுல வேலை செய்யும். அதுக்கும் பயிருக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. அது வந்து எப்பயுமே எங்க வேலை செய்யும்? சாயில்ல வேலை செய்யும். எப்ப நீங்க மண்ணுல போடுறீங்களோ, அது மண்ணுல வேலை செய்யும். மண்ணுல எப்படி சார் என்ன சார் வேலை செய்யும்? மண்ணுல விவசாயிகள் போடக்கூடிய ஃபெர்டிலைசர். என்ன ஃபெர்டிலைசர்? நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ் இந்த மாரி எந்த வகையான ஃபெர்டிலைசர் அவங்க போடுறாங்களோ, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். இந்த நைட்ரஜன் ஒரு volatile கேஸ். volatile கேஸ் அப்படின்னா, volatile கேஸ் ஒரு இடத்துலருந்து ஒரு இடத்துக்கு அது மாறிக்கிட்டு போய்க்கிட்டே இருக்கும். ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்படி தண்ணி எப்படி பள்ளத்த நோக்கி போதோ, அது மாதிரி கேஸ் இது பள்ளத்த நோக்கி போகாது. ஏர் டென்ஷன், ஏர் பிரஷர் எங்க இருக்கோ, எங்க குறையா இருக்கோ, அங்கே இது ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அது ஒரு கேஸ். ஒரு கெட்டியான நைட்ரஜன் என்னது? அது ஒரு கேஸ். volatile கேஸ். இந்த கேஸ் 2 வகையா லாஸ் ஆகும். ஒண்ணு பஃபரிங் லாஸ், ஒண்ணு லீச்சிங் லாஸ். பஃபரிங் லாஸ்னா, பகல் நேரத்துல அடிக்கிற வெயில் மூலியமாக அந்த கேஸ் வந்து எவாப்பரேட் ஆயி ஆகாயத்துக்கு போயிரும். நீங்க யூரியாவ வாங்கி வெறும் நிலத்துல நீங்க போட்டுறீங்க. வெறும் நிலத்துல போட்டு 2 மாசமா எந்த 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 நாங்க விவசாயம் பண்ணல சார். அதே யூரியா நாங்க 2 மாசம் முன்னாடியே போட்டோம்ல. அது இந்த பூமியில தானே இருக்கு. அதில நம்ம விவசாயம் பண்ணலாமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அது மகா தவறு. ஏன்னா, நீங்க போட்ட அந்த என்பிகே, யூரியா, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ், காம்ப்ளக்ஸ், என்பிகே, டிஏபி, எஸ்ஓபி, எம்ஓபி எந்த மாரி எதா இருந்தாலும், அது அந்த நைட்ரஜன் அது கேஸ்னால அங்க இருக்காது. அது போட்ட 2 நாள், 3 நாள்ல காணாம போயிரும். ஏன்னா, அது வந்து 1 வீக்ல காணாம போயிரும். அது ஸ்வாஹா ஆகி போகும். ஸ்வாஹா ஆயிருச்சுன்னா, அப்ப அவங்க பணம் வேஸ்ட் ஆகும். மணி வேஸ்ட் ஆயிரும். இதுக்கு பேரு பஃபரிங் லாஸ். பூமியுடைய ஹீட்னாலயும், சூரிய வெளிச்சத்தினாலயும் நீங்க அது இன்னைக்கு நீங்க த த அதாவது அது யூரியா போட்ட உடனே நீங்க தண்ணி பாய்ச்சிட்டீங்கன்னா, அது பூமிக்குள்ள போயிரும். நீங்க அப்படியே மேல்பரப்புல விட்டீங்கன்னா, அது காத்துல கலந்து போயிரும். அதுக்கு பேரு பஃபரிங் லாஸ். இட்ஸ் கால்ட் பஃபரிங் லாஸ். பஃபரிங் லாஸ் இஸ் லாஸ் against sunlight. So next leaching loss. Leaching loss against water. Excess water. இப்போ எக்ஸஸ் வாட்டர்ல ட்ரிப் இரிகேஷன் வந்த பிறகு எக்ஸஸ் வாட்டர் எந்த பிளான்ட்டுக்கும் போறது இல்ல. எவ்வளவு வேணுமோ அவ்வளோ வாட்டர் கிடைக்குது. அப்ப அந்த வாட்டர்னால லாஸ் ஆகாது. ஆனா பழைய சிஸ்டத்துல நம்ம தண்ணி பாய்ச்சறப்ப தண்ணி நிறைய பாய்ச்சிருவாங்க. அப்ப தண்ணி வந்து 5 அடி 6 அடி கீழ போயிரும். செடி 6 அடி தான் இருக்கும். செடியுடைய வேர் பூமியில் பரப்புல இருந்து ஒன்லி 15 இன்ச் மட்டும் தான் இருக்கும். ஆனா தண்ணி 1 அடி, 2 அடி, 3 அடி, 5 அடி கீழ போயிரும். அப்ப அந்த 5 அடி கீழ போற மருந்துகளும், சத்துக்களும், தண்ணீரும் வேஸ்ட். அந்த மாதிரி நைட்ரஜனும் போயிரும். தண்ணியோட கலந்து கீழ போயிரும். So it is called leaching loss due to loss water. So that time we are controlling our product. When you apply Harisangini stage number 1 or soil health special, both separately or mixed.
110. However you apply our product, definitely control leaching loss and buffering loss. ஸோ இதன் மூலியமாக ஒரு 25% இருந்து 50% நைட்ரோஜன் என்பிகேல மெயினா வந்து நைட்ரோஜன் கேஸ் அதை ஹோல்டு பண்ணி வைக்கும். அதை ஹோல்டு பண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு உங்களுக்கு மீனிங் செடிகளுக்கு அந்த ஃபுட்டு அவைலபிள் ஆகுது. எப்படி வாங்க கல்யாண வீட்டுல சாப்பிடலாம் சொல்லிட்டு தட்டெல்லாம் போட்டு வச்சு இலையை போட்டு வச்சு பரிமாறிட்டாங்களோ நம்ம எடுத்து சாப்பிடலாம். தட்டெல்லாம் பரிமாறி காலையில 8 மணிக்கே போட்டு எல்லாம் பரிமாறிட்டு எடுத்து க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து நம்ம ஒன்றும் நமக்கு கிடைக்க போறது இல்லை, ஒன்றும் சாப்பாடு கிடைக்க போறது இல்லை. அப்போ டயத்துக்கு கரெக்டாக டயத்துக்கு போகணும், டயத்தில் எல்லாம் இருக்கணும், டயத்தில் சாப்பாடு போகிறவங்க சாப்பாடு ரெடியாக இருக்குன்னா சாப்பிட்டா நமக்கு சாப்பாடு கிடைக்கும். நம்ம ஒரு 2 கல்யாணம் தானே எப்போ வேணாலும் போகலாம் அப்படின்னு நீங்கள் 2 மணி லேட்டாக போனீங்கன்னா அங்கே எல்லாம் முடிஞ்சு போகும். ஏன் முடிஞ்சு போகும்? அந்த டைம் முடிஞ்சுச்சு. அதே மாதிரி நைட்ரஜன் செடிகளுக்கு அந்த நீரோட கலந்து எப்போ தனி வேரில் போகுதோ அப்போ எடுக்கும். வேர் வந்து வாய் தானே, கை கிடையாதுல்ல. நமக்கு கை இருக்கு, எங்கே மிச்சர் இருக்கு, எங்கே காய் இருக்கு, எங்கே தயிர் இருக்கு, எங்கே ஊறுகாய்க்குன்னு போய் எடுத்து எடுத்து சாப்பிடலாம். செடி அப்படி கிடையாது. செடிக்கு எங்கே வேர் இருக்கோ அந்த வேரில் போகணும், நைட்ரஜன் போகணும், அது சுற்றி இருக்கணும், அப்போ தான் எடுக்கும். நீங்கள் ரைட்டில் விட்டோ இல்லை 1/2 அடி தூரமோ 1 அடி தூரமோ வச்சு எடுக்காது. அது எடுக்க தெரியாது, அது கை கிடையாது. அது வேறு வாயை மட்டும்தான் திறந்து வைக்கும். அது வாய்க்குள்ளே போகிற கேஸ் நைட்ரஜன் மூலமா அது சாப்பிடுக்கும், அவ்வளோது. அது சிஸ்டம் அந்த மாதிரி கடவுள் படைச்சிருக்காரு. அது ஏன் எதுக்கு எப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. அது காடு கிஃப்ட், காடோட சிஸ்டம். ஸோ லாஸ் ஆகிற நைட்ரஜனையும் பஃபரிங் லாஸையும் லீச்சிங் லாஸையும் நம்மளுடைய ப்ராடக்ட் அரிசி ஸ்டேஜ் நம்பர் 1 அண்ட் சாயில் ஸ்பெஷல் கண்ட்ரோல் பண்ணுறதுனால ஃபார்மருக்கு என்ன பெனிஃபிட்னா 100 கிலோ போட வேண்டிய யூரியாவில் நைட்ரஜன் என்பிகேல அவங்க 50 கிலோ போட்டாலே போதும். ஏன்னா 100 கிலோ போடுறதுனால 50 கிலோ வேஸ்ட்டாக போகுது. பல காரணங்களால் லீச்சிங் லாஸ் பஃபரிங் லாஸ் போயிடுது. அப்போ அவங்க 50 கிலோ தேவைன்னா 100 கிலோ போடுறாங்க. அப்போ 50 கிலோ காசு வேஸ்ட்டாக போகுது. அந்த 50 கிலோ காசுக்கு நம்ம அரிசி ஸ்டேஜ் நம்பர் 1 சாயில் ஸ்பெஷல் வாங்கி போட்டாங்கன்னா 50 கிலோவே போதும், அது 100 கிலோ வேலை செய்யும். 100 கிலோ போட்டு 50 கிலோ லாஸ் ஆகிறதுக்கு, ஏன்னா அவங்களுக்கு லேக் ஆஃப் நாலேஜ், அவங்களுக்கு நாலேஜ் இல்லை, இதை பற்றி அவங்களுக்கு தெரியாது, அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு சயின்ஸ் கிடையாது, சயின்டிஸ்ட் கிடையாது, பிஹெச்டி கிடையாது. ஒன்லி பரம்பரையாக விவசாயம் பண்ணுறவங்க அதிகம் நாட்டில். படித்தவங்க வேலைக்கு போயிடுறாங்க. அக்ரிகல்ச்சர் படிச்சவன் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு எப்படி விவசாயிகிட்ட ஏமாற்றி பணம் சம்பாதிக்கலாம்னு பார்க்குறான். எப்படி கவர்மெண்ட் ஸ்கீம், என்ன ஸ்கீம் வருது, இந்த ஸ்கீமுக்கு விவசாயிட்ட எவ்வளோ கமிஷன் நமக்கு கிடைக்கும், இப்படி தான் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் இருக்காங்களோ ஒழிய உண்மையான விவசாயிக்கு நல்லது பண்ணக்கூடிய அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரு எனக்கு தெரிஞ்சு இல்லை. எனக்கு தெரியாமலாம் இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. ஆனால் உண்மையாக விவசாயி நல்லா இருக்கணும், விவசாயி நல்லா வாழ்க்கையில் முன்னேறணும், விவசாயிகளுக்கு பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனுஷங்கள் யாராவது இந்த நாட்டில் இருக்காங்கன்னா அவங்க ஒன்லி ஆர்சிஎம் ஹரித சஞ்சீவினி இல்லை வேலை செய்கிற ஆர்சிஎம் டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. உண்மையாக விவசாயி நேசிக்கிறவனும், மண்ணை நேசிக்கிறவனும், நாட்டை நேசிக்கிறவனும், மக்களை நேசிக்கிறவனும் யாரா எங்கடா இருக்காங்க தெரிஞ்சிங்கன்னா இந்த இந்தியாவில் எங்கேயும் கிடையாது. அது ஒன் அண்ட் ஒன்லி ஆர்சிஎம் டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும்தான். ஸோ ஆர்சிஎம் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து நம்ம விவசாயிக்கு ஒரு தொண்டு செய்கிறது மூலியமாக நமக்கு ஒரு திருப்தி அடைக்கிறோம், மனசு சந்தோஷமாகுது, மனசு சந்தோஷம், ஆரோக்கியம் கிடைக்குது. ஆரோக்கியம் கிடைக்கிறனால நமக்கு உழைக்கிறப்ப நமக்கு பணமும் வருது, பொருளும் வருதுன்றது வந்து இந்த புது வருஷத்தில் கிடைக்கிற ஒரு பெரிய மெசேஜ். ஸோ இந்த மெசேஜ் மூலியமாக நீங்கள் அரிசினி ப்ராடக்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ அரிசினியுடைய ஸ்டேஜ் 1 பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு பாயிண்ட் இன்றைக்கி சொன்னது வந்து நான் வந்து ஒன்லி ஒரு பாயிண்ட். இது மாதிரி நிறைய பாயிண்ட் இருக்குது. நிறைய எல்லா பாயிண்ட்டையும் நான் சொல்லிட்டேன்னா நீங்கள் இன்றைக்கே மறந்துடுவீங்க. ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இந்த ஒரு பாயிண்ட்டையும் நீங்கள் ரொம்ப டெலிபரேட்டாக நீங்கள் ரொம்ப டெப்த்தாக போய் எவ்வளோ நீங்கள் படிக்கிறது நாலேஜ் பேசுகிறப்ப, ஸோ எப்படி நம்ம பிரைம் மினிஸ்டர் அவர் ஸ்பீச்சை கேளுங்க, எந்த விஷயத்தையுமே டக்குன்னு பேச மாட்டார். ரொம்ப டெப்த்தில் போய் ரொம்ப டெலிபரேட்டாக ரொம்ப பெரிய ஒரு பிஹெச்டி படித்த பெரிய ஒரு
சயின்டிஸ்ட் மாரி பேசுவாரு. அதனால தான் அவரு இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா நிக்கிறாரு. அவர் ஸ்பீச்னால. ஏன்னா, அவர் ஸ்பீச்ல எல்லாம் எப்படின்னா, அந்த அளவுக்கு கவனம் அந்த அளவுக்கு டெப்த்ல போய் பேசுவாரு. இப்போ படிக்காத ஒருவர் இவ்வளோ டெப்த்ல பேசுறாருன்னு சொல்லி எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அந்த மாரி நம்மளும் ஒரு விஷயத்த பேசுறப்ப டெப்த்ல பேசியாச்சுன்னா, நம்ம வந்து அதுல வந்து அந்த விவசாயியிலே கவனம் வந்து ஓகே. எடுத்துக்கிட்டு அப்போ வந்து ஓகே இப்படி லாஸ் ஆகுறது வந்து இந்த ப்ராடக்ட்னால நிக்குதா? அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே பெரிய விஷயம். ஸோ நான் சொல்லப் போற விஷயங்கள் உங்களுக்கு அரிசியின பத்தி, விவசாயிய பத்தி எல்லாம் தெரியும்னு சொல்லி நீங்க விவசாயிக்கு காமிக்க வேண்டாம். விவசாயிகளுக்கு உங்க மூலியமாக அரிசினி ப்ராடக்ட்ல உள்ள சில நல்ல விஷயங்கள பத்தி எடுத்து சொல்றப்ப, அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, உங்க பிசினஸ் அங்க லாக் ஆயிரும். ஸோ உங்க பிசினஸ் அங்க லாக் ஆயிட்டா, உங்க கன்டின்யூ பிசினஸ் ரன் ஆயிரும். ஸோ கன்டின்யூ பிசினஸ் ரன் ஆயிட்டா, நிச்சயமாக உங்களுடைய பின் சேஞ்ச் ஆகும். இன்னைக்கு இந்தியால அரிசி மேல ஒர்க் பண்றவங்க அபரிவிதமான மாற்றங்கள். மற்ற ப்ராடக்ட் மேல பண்றவங்க பத்தி எனக்கு தெரியாது. நான் சொல்ல விரும்பல. நான் கண்ணார பார்த்த விஷயம் தான் நான் சொல்ல முடியும். நான் பார்க்குற விஷயம், அரிசி இன்ஜின் மேல எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வேலை பார்த்தாங்களோ, அவங்க கிட்ட 2 வீலர் இல்ல, 3 வீலர் இல்ல, 4 வீலர் வரைக்கும் இன்னைக்கு புகுந்து விளையாடுது. அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை தரம் மாறியிருக்கு. அந்த அளவுக்கு அவங்க சந்தோஷமா இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க ஹேப்பியா இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க ஃபேமிலி சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, அந்த ஃபேமிலிக்குள்ள நான் போயாச்சுன்னா, "நீங்க வாங்க சார், வா முரளி சார், வாங்க சார், வாங்கன்னா, வாங்க மாமா" அப்படின்னு கூப்பிடுறப்ப, அந்த அளவுக்கு அவங்களுக்கு சந்தோஷமா கூப்பிடுறது அவங்க ஃபேஸ்ல தெரியுது. அத வச்சு நம்ம ஐடியா பண்ணிக்கிற வேண்டியிருக்கு. ஓஹோ! இவங்க வந்து அரிசின்னு உண்மையா நேசிக்கிறாங்க. உண்மையே அரிசின் ப்ராடக்ட் ரொம்ப லைக் பண்றாங்க. நல்லா நல்லா பேசுறாங்க. நல்லா சேல்ஸ் பண்றாங்க அப்படின்னு நமக்கு அவங்க மூலியமாக அவங்க ஃபேஸ்ல ரீடிங் அவங்க ஃபேஸ்ல தெரியுது. மூஞ்சில தெரியுது. இதெல்லாம் நான் கண்ணால பார்த்துருக்கேன். முன்னாடி அதே நபர் எப்படி இருப்பாங்க சார், எப்படி இருக்கீங்க? அரிசி செஞ்சினியா? தெரியல. போறேன் தெரியல. இங்க யார் வாங்குறான்னு கூட தெரியல. அப்படின்னு சொன்னவரு, வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். நல்ல கைண்டா சார். வீட்ல சாப்பிடாம போகக்கூடாது சார். அப்படின்றப்போ வந்து எவ்வளோ மாற்றங்கள் வந்தது தான் அந்த அரிசி சிந்தினி செய்ற வேலை. ஸோ அரிசி சிந்தினில அந்த அளவுக்கு விஷயம் இருக்கு நண்பர்களே. நீங்களும் அரிசி சிந்தினி செய்யுங்க. வாழ்க்கையில சக்சஸ் ஆகுங்க. பெரிய, பெரிய விஷயங்கள் நெறைய இருக்கு. இதே மாரி நம்மகிட்ட ஸ்டேஜ் நம்பர் 2ல பாயிண்ட் இருக்கு. ஸ்டேஜ் நம்பர் 3ல பாயிண்ட் இருக்கு. ஸ்டேஜ் நம்பர் 4ல பாயிண்ட் இருக்கு. நமக்கு தெரிஞ்சுக்கிற வேலைகள் வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லப்போனா, ப்ராடக்ட் எப்பப்ப அப்ளை பண்றது? எதோட சேர்ந்து அப்ளை பண்றது? எந்த கிராப்புக்கு டைமிங் எப்ப? அது பேசிக். டீப் அண்ட் ரேபிட் எப்ப அப்ளை பண்றது? எந்த டயத்துல அப்ளை பண்றது? எல்லா கிராப்புக்கும் ஹியூமிடிட்டி 65 வந்தாலோ, டெம்பரேச்சர் 30°C வந்தாலோ, ஆட்டோமேட்டிக்கா ஃபங்கஸ் டிசீஸ் வந்துரும். சக்கிங் பெஸ்ட் வந்துரும். காஷ்மீர்ல எந்த பூச்சியும் வராது. ஏன்னா, அந்த கிளைமேட் 0° டெம்பரேச்சர். 0° டெம்பரேச்சர்ல எந்த வைரஸும் இருக்காது. எந்த வைரஸுமே வைரஸ், பாக்டீரியல் எந்த பூச்சி எதுவுமே இருக்க உயிர் வாழாது. அதனால அந்த ஊர்ல எந்த பூச்சி மருந்தோ, இல்ல எந்த விதமான பாக்டீரியாவோ எதுவுமே இருக்காது. எந்த விதமான பேட் ஸ்மெல் எதுவும் இருக்காது. எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். 100% ஆக்ஸிஜனா இருக்கும். ஏன்னா, டெம்பரேச்சர் 0°க்கு கீழ இருக்கு. ஆனா, நம்ம நாடு வெப்ப நாடு. அப்ப வெப்ப நாட்டுல 30°C நம்ம ஹை. அந்த 30°C அந்த பூச்சிகள் வாழ்றதுக்கான கிளைமேட் அது. அது குஞ்சு பொரிக்கிற நேரம், அது முட்டை போடுற நேரம், அது இனப்பெருக்கம் செய்ற நேரம். அப்போ வந்து டெவலப் ஆயி நம்ம பயிர்கள வந்து அழிச்சிரும். ஸோ அந்த டயத்துல நம்ம தமிழ்நாட்டுல மேக்ஸிமம் இதே டெம்பரேச்சர்ல எப்பயுமே இருக்கு. அப்படின்றப்ப நம்ம இந்த டிசீஸ் ஃபங்கல் டிசீஸ், சக்கிங் பெஸ்ட் சொல்லக்கூடிய மைட்ஸ், த்ரிப்ஸ், ஜசட்ஸ், அசட்ஸ், ஒயிட் ஃப்ளை, வெட்டுக்கிளி இந்த மாரி பூச்சிகளுக்கும் ஃபங்கல்ல ஏகப்பட்ட டிசீஸ் இருக்கு. அந்த டிசீஸ்ல உள்ள எல்லா வகையான நோய்கள்லயும் நம்முடைய டிஃபன், ரேபிட் 2யும் அப்ளை பண்ணி நம்ம சாயில் ப்ராப்பர்ட்டி, பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி 3யும் நம்ம காப்பாத்தி செடிகளுக்கு நல்ல ஒரு தரமான உணவை தர்றதுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் 100% வேலை செய்யுது நண்பர்களே.
நம்ம சாயில் ஹெல்த்லயே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிளான்ட் ஹெல்த்லயும் பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட நியூட்ரிஷன் மேனேஜ்மென்ட் ப்ராடக்ட் இருக்கு. நியூட்ரிஷன் மேனேஜ்மென்ட்ல ஸ்டேஜ் நம்பர் 2, ஸ்டேஜ் நம்பர் 3, ஸ்டேஜ் நம்பர் 4 இருக்கு. இது வந்து அமினோ ஆசிட்ஸா இருக்கு. இந்த அமினோ ஆசிட் நீங்க ஸ்டேஜ்க்கு ஏத்த மாரி, அதாவது எந்தெந்த ஸ்டேஜ்க்கு ஏத்த மாரி சார் இது? அப்டின்னா, நமக்கு வந்து செடிகள் ஒரு பயிர் வளர்றப்போ சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். நீங்க தெரிஞ்சுக்கங்க. என்ன சார் இது? எப்படி சார் இது பார்க்குறது நம்ம இத? அப்படின்னு கேட்டீங்கன்னா, செடிகள் வந்து 3 வகையான உரத்துல சணப்பு, தக்கைப்பூண்டு, கொளிஞ்சி, சீமை, அகத்தி இப்படி சொல்லக்கூடிய இயற்கையான உரத்துல நம்ம வந்து செடிகள காப்பாத்தலாம். செடிகளுக்கு சத்துக்கள் எ மெயினா எந்த மாரி டயத்துல எந்த மாரி சத்துக்கள் தேவைப்படும்? அப்படி ரொம்ப சிம்பிள் விஷயம். பெரிய லெவல்ல நம்ம அமில நிலத்துல அதாவது அல்கலைன் லேண்ட் வந்து அல்கலைனா இருந்தா, அதுல சுண்ணாம்பு சத்து நம்ம தேவைப்படும். நெறைய போடணும். தெரியுதா? மண்ணு வந்து கலர் நிலமா இருக்கு. கலர் உலர். அப்ப ஜிப்சம் தேவைப்படும். ஜிப்சமும் கந்தகமும் தேவைப்படுது. இந்த மாரி நம்ம அந்த மெயின் மண்ல அப்ளை பண்ண வேண்டியது. பயிர் வளர்ற நேரத்துல பார்த்தீங்கன்னா, பயிருக்கு என்ன சார் வேணும்? பயிர் முளைக்கும்ல. பயிர் முளைக்கிறப்ப சிம்பிள் விஷயம் தெரிஞ்சுங்க. பயிர் முளைக்கிறப்ப ஜிங்க், மெக்னீசியம், அயர்ன். ஜிங்க், மெக்னீசியம், அயர்ன். இது 3 வந்து முளைக்கிறப்ப தேவைப்படுது. அது வளர்றப்ப போரான் இது 3 இந்த முதல்ல சொன்ன 3 வேணும். ஜிங்க், போர் ம ம மெக்னீசியம், அயர்ன் இதோட சேர்த்து காப்பர், போரான் இது 2 வேணும். செடி வந்து பூ பூக்குறப்ப அதுக்கு அயனும், போரானும் வேணும். பூவிலிருந்து காயா மாறுறப்ப அதுக்கு வேணும் மால்பிடினம். மால்பிடினம், கால்சியம், போரான். இந்த மாரி அந்த பருவத்துல இந்த சத்துக்கள். ரொம்ப சிம்பிள். வளர்றதுக்கு நான் என்ன சத்து வேணும்? பூக்குறப்ப நம்ம தோட்டத்துக்கு போவோம். அப்ப அந்த செடி வந்து ஒண்ணு வளர்ந்திருக்கும். இல்ல பூ பூத்திருக்கும். இல்ல காய் காய்ச்சிருக்கும். அப்ப நம்ம பார்த்த உடனே, "உன் செடியா? காய் காய்த்த பூ பூ பூக்கிற ஸ்டேஜா? அப்ப இது வந்து நீங்க இதுக்கு வந்து நீங்க போரானும், அயனும் போடணுமே." அப்படின்றப்ப, ஆஹா! இந்த ஆளுக்கு நல்லா தெரியுது இந்த ஆபீசருக்குன்னு நெனப்பான். இந்த அதிசயமான கௌரவமான இருக்காங்களே. பூ வந்து பூ காயில வருதா? காய் காய் வந்துருச்சா? அப்படின்னா அதுக்கு நீங்க மால்பிடினமும், போரானும், கால்சியம் போடணும். அப்படின்னா, "அப்படியா சார்?" சிம்பிள். இது சிம்பிள் சயன்ஸ். இந்த மாதிரி இந்த 2 பருவத்துல என்ன வேணும் 4 பருவம் தான். ஒண்ணு முளைக்கிற பருவம், செடி வளர்ற பருவம், பூக்குற பருவம், காய்க்கிற பருவம். 4 பருவத்துல என்ன போடணும் அப்படின்னு தெரிஞ்சாலே நீங்க பாஸ். ஸோ இன்னைக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய டெஸ்ட்ல நாளைக்கு நடக்கக்கூடிய டெஸ்ட்ல நான் கேட்டா நீங்க டக் டக்ன்னு சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? முளைக்கிறதுக்கு செடி முளைக்கிறதுக்கு என்ன சார் வேணும் மண்ணுல? நுண்ணூட்ட சத்துக்கள். அதாவது என்பிகே நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ் அது விட்டுருங்க. அது வந்து மெயின் ஃபுட், மெயின் சோறு. அது வேணும். அது இல்லாம மைக்ரோ நியூட்ரியன்ஸ் என்ன இருந்தால் செடி வளரும், முளைக்கும் கேட்டீங்கன்னா, அயர்ன், ஜிங்க், மெக்னீசியம் இது 3 இருந்தா முளைக்கும். செடி வளர்றதுக்கு இதே அயர்ன், மெக்னீசியம்,
ஜிங்க் வேணும், அது கூட சேர்ந்து காப்பரும் போரானும் வேணும். எதுக்கு? செடி வளர்றதுக்கு. முளைச்சிருச்சு செடி வளர்றதுக்கு. 2 ஆயிடுச்சா, அடுத்தது பூக்குறது, காய்க்கிறது. பூக்குறதுக்கு என்ன வேணும்? பூக்குறதுக்கு போரான் வேணும். சிம்பிள். காய்க்கிறதுக்கு மால்பிடினமும் போரானும் வேணும். அவ்வளோதான். முடிஞ்சுச்சு. இதை நீங்க சொன்னாலே நீங்க வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்டுக்குள்ள பெரிய ஒரு விவசாயி ஆயிருவீங்க. பெரிய சயின்டிஸ்ட் ஆயிருவீங்க. ஸோ சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க நோட் பண்ணி நீங்க அடுத்து நீங்க இன்ட்ரெஸ்ட்டோட நீங்க கேட்கிறப்ப, உங்களுக்கு பெரிய லெவல்ல மாற்றங்கள் வரும். ஸோ மண்ணுல பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, பயாலஜிக்கல் 3 வகையான ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த 3 வகையான ப்ராப்பர்ட்டி என்ன சார்? இது நான் அப்படின்னா இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்ல சார். 3 ப்ராப்பர்ட்டில பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் ப்ராப்பர்ட்டில காற்று, தண்ணீர், மினரல்ஸ், ஆர்கானிக் கார்பன் இருக்கு. அதாவது சாயில்ஸ் காற்று, நீர், மெட்டீரியல், மினரல்ஸ், ஆர்கானிக் கார்பன். இது சேர்ந்தாதான் அது பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. இது வந்து உண்மையான ப்ராப்பர்ட்டி இப்படி இருக்கணும். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில pH, ஆர்கானிக் கார்பன், எலக்ட்ரிக்கல் கான்டக்டிவிட்டி, EC இது 3மே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டில வருது. பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டில ஃபெர்டைல் சோயில், ப்ரொடக்டிவிட்டி சோயில். அதாவது வளமான மண், உற்பத்தி செய்யக்கூடிய மண். மண்ணுல இருந்து மண்ணு மட்டும் இருந்தா பத்தாது. அந்த மண்ணுல உற்பத்தி செய்யணும். உற்பத்தி செய்யறதுக்கு மண்ணுல இருந்து உற்பத்தி ஆகிறதுக்கு மண்ணுல என்ன வேணும்னா, மண்ணுல உற்பத்தி ஆகிறதுக்கு மண்ணுல பூச்சிகள், பாக்டீரியாக்கள் வேணும். பூச்சிகள், பாக்டீரியாக்கள் இருந்தா மட்டும்தான் அந்த மண்ணு வந்து உற்பத்தி செய்யக்கூடிய மண்ணா இருக்கும். இல்லைன்னா ராஜஸ்தான்லயே மண் இருக்கே. ராஜஸ்தான்லயே மண்ணு வண்டி வண்டியா இருக்கு. அங்க விவசாயம் நடக்கல. ஏன்னா அந்த மண்ணு இருக்கு. ஆனா விவசாயம் செய்யக்கூடிய மண்ணு தான். ஆனா அந்த மண்ணுல ப்ரொடக்டிவ் சாயில் கிடையாது. அதாவது உள்ள பாக்டீரியாஸ் கிடையாது, மண்புழு கிடையாது, ஜீவாணுக்கள் கிடையாது. அப்ப அதுல விவசாயம் பண்ண முடியாது. ஸோ எங்கெங்க உயிரினங்கள் இருக்கோ அந்த உயிரினங்களை தொட்டு தான், அந்த உயிரினங்கள் மூலியமாகத்தான் செடிகளுக்கு உணவு ரெடி பண்ண முடியுது. இது வந்து சயின்ஸே. அதுக்கெல்லாம் போனோம்னா அது பெரிய சப்ஜெக்ட் ஆகி போகும். அந்த அளவுக்கு நம்ம போக வேண்டியதில்லை. இதை தெரிஞ்சாலே நீங்க இன்னைக்கு பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் பாஸ் பண்ணிட்டீங்க. இந்த நான் சொல்லக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சாலே நீங்க பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் பாஸ் பண்ணிட்டீங்க, செகண்ட் இயர் பாஸ் பண்ணிட்டீங்க, தேர்ட் இயர் பாஸ் பண்ண போறீங்க. உங்களுக்கு வேலை வந்து நிச்சயம். ஆல்ரெடி வேலையில எல்லாம் படிச்சு வேலைக்கு போவாங்க. நீங்க வேலைக்கு போயிட்டு படிக்கிறீங்க. அப்படின்றப்போ வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் நீங்க சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு நண்பர்களே. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு ஸோ சாயில் ப்ராப்பர்ட்டியில் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி. இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் பெருசு. pH, ஆர்கானிக் கார்பன், EC. இந்த pH, ஆர்கானிக் கார்பன் வர்றதுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ் வேணும். மெயினான ஃபுட்டு. செகண்டரி நியூட்ரியன்ஸில் கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபரு. மைக்ரோ நியூட்ரியன்ஸில் ஜிங்க், போரான், அயன், காப்பர், மாலிப்டினம், குளோரின் ஆர் போரான், மாலிப்டினம் இவ்வளவு தேவைப்படுது. ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் எடுத்து சொல்கிறப்ப விவசாயிகளுக்கு மெக்னீசியம், குளோரின், போரான், அயன், காப்பர் இது சொல்கிறப்ப விவசாயிகள் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸோ விவசாயிகளுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பேசி உங்கள் ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ண பாருங்கள். உங்களுக்கு வேறு ப்ராடக்டை பற்றின, ஏன்னா உங்களுக்கு என்ன தேவைன்றது எனக்கு தெரியாது. நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் எந்த ஸ்டேஜ் இருக்கீங்க எனக்கு தெரியாது. நான் என்னுடைய கிளாஸ், என்னுடைய சிலபஸ், எனக்கு என்ன இன்னைக்கு சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை நான் சொல்லுவேன். பட் உங்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கேட்டால் தான் உங்களுக்கு என்ன தேவைன்றது எனக்கு தெரியும். நீங்கள் கேட்கலன்னா ஒன்று எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, இல்லை எதுவுமே தெரியலை, நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணவே இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதை எனக்கு தெரியணும்னா நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணணும், உங்களுக்கு டவுட்டு கிளியர் பண்ணணும். நீங்கள் எந்த அளவுக்கு ஃபீல்டு ஒர்க் பண்ணுறீங்க, அங்கே ஃபீல்டு என்ன ப்ராப்ளம் வருது, என்ன ஃபேஸ் பண்ணுறீங்க, எந்த மாதிரி விவசாயிகள் கொஸ்டின் கேட்குறாங்க, அதை நீங்கள் என்கிட்ட இன்ட்ராக்ஷன் பண்ணுற மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்போ எனக்கு நீங்கள் கேள்வி வைக்கிறல, ஆகா இவர் பெரிய கேள்வி வைக்கிறாரு, காமராஜ் டீம் கர்றா, காமராஜ் டீமில் ஆளுகள்லாம் படித்தவங்களாச்சு, ரொம்ப ஓரங்களாம் ஆச்சு, இவங்ககிட்ட நம்ம தான் நம்ம பார்த்து பேசணுமே அப்படின்னு சொல்லி நமக்கு பயம் வரும். நானும் மேலே இருந்து சார் இந்த டீம் ரொம்ப டஃப்பான டீமாக இருக்குது சார், பெரிய சயின்டிஸ்ட் டீமாக இருக்குது, இவங்ககிட்ட எடுக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது,
அப்ப நானும் புஸ்தகத்த திறந்து படிச்சுட்டு வந்து உங்களுக்கு அறிவு வளர்க்குறது. ஸோ மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் இருக்காங்களோ, அந்த அளவுக்கு வாத்தியார் ஆட்டோமேட்டிக்கா அவருடைய குவாலிஃபிகேஷன இம்ப்ரூவ் பண்ணிக்குவாரு. ஸோ அதனால உங்கள் கையில தான் இருக்கு. பிசினஸ் எடுத்து போறதும், நாலேட்ஜ் கத்துக்கிறதும், நாலேட்ஜ் எடுத்துக்கிறதும், நாலேட்ஜ் வாங்கிக்கிறதும், பிசினஸ் பண்றதும், எல்லாமே மோட்டிவேஷன் பண்றதும் எல்லாம் உங்க கையில இருக்கு. தயவு செஞ்சு நீங்க இன்ட்ரஸ்டா வேலை செய்யுங்க. நீங்க இப்ப ஸ்கூல்ல படிக்கல. ஸ்கூல்ல படிச்சு, அப்பா, அம்மாவ ஏமாத்தி, மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு, ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு, டைம் பாஸ் பண்ணி, விளையாண்டு ஜாலியா இருக்க பருவம்லாம் முடிஞ்சுச்சு. இப்ப நமக்கு கடமைகள் இருக்கு. குழந்தை குட்டி இருக்காங்க. கல்யாணம் ஆயிருச்சு. பொறுப்புகள் இருக்கு. அப்ப நமக்கு அந்த ஸ்டேஜ் கிடையாது நம்ம. நம்ம படிச்சே ஆகணும். நம்ம பாஸ் பண்ணி ஆகணும். நம்ம பிசினஸ் பண்ணி ஆகணும். நம்ம சம்பாரிச்சு ஆகணும். நமக்கு பொறுப்புகள் இருக்கிறதுனால, அந்த படிக்கிற காலத்துல உள்ள தேவைகள் வேற. அந்த ஸ்டேஜ்ல இல்ல நீங்க. நீங்க அடுத்த ஸ்டேஜ் தாண்டி பொறுப்புள்ள ஒரு ந ஒரு நா நாகரிக நாகரி ஒரு நிர்வாகியா ஒரு மனிதனா மாறிட்டீங்க. ஸோ அப்ப அரசியல் மன்றத்தில் நீங்க பெரிய ரெஸ்பான்சிபிள் பெர்சன் ஆயிட்டீங்க. ஸோ தயவு செஞ்சு எதையுமே சீரியஸா எடுத்துக்கங்க. சீரியஸா படிங்க. சீரியஸா முயற்சி பண்ணுங்க. நிச்சயமா வாழ்க்கையில வெற்றி அடையலாம். ஸோ வாழ்க்கையில வெற்றி அடைறது பெரிய விஷயம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். அடியெடுத்து நடந்தால் தான் பயணம் தொடரும். அடியெடுத்து நடந்தால் தான் பயணம் தொடரும். விதையிட்டு வளர்த்தால் தான் விளைச்சல் கிடைக்கும். விதையிட்டு வளர்த்தால் தான் விளைச்சல் கிடைக்கும். எழுத்து கூட்ட முயன்றால் தான் கல்வி அறிவு வளரும். நீங்க எழுத்து கூட்டி படிச்சாதான் கல்வி அறிவு வரும். நீங்க படிக்கவே எழுத்து கூட்டவே இல்லைன்னா எப்படி கல்வி அறிவு வரும்? எழுத்து கூட்ட முயன்றால் தான் கல்வி அறிவு வளரும். ஸோ கரை எழுப்ப துணிந்தால் தான் நீர் கூட தேங்கும். நீ கரையை கட்டினா தான் நீரே தேங்குங்க. நீ கரையை கட்டினா எவ்வளவு நீர் பாய்ச்சின நீர் வெளியில போயிடும். ஸோ தயங்குகிறவன் எப்பொழுதுமே அடுத்தவருக்கு கைதட்டல் தருவான். துணிந்தவன் எந்நாளுமே தனக்காக கைதட்டல் பெறுவான். தயங்கினால் தயங்கி கிடந்தால் பிறரின் வரலாற்றை படிப்பாய். தயங்கி கிடந்தால் பிறரின் வரலாற்றை படிப்பாய். முயன்று எழுந்தால் உனக்காக வரலாறு படைப்பாய். அதுதான் உண்மை. ஜெய் ஆர்சியம், ஜெய் ஹரிசந்தினி, ஜெய் ஜவான், ஜெய் கிசான். அருமை, அருமை. அருமையான தகவல்கள் சார். சூப்பர். பேசுங்க குணா. ஜெய் ஜவான், ஜெய் கிசான். ஜெய் ஜவான். இன்னைக்கு நம்முடைய ராணுவ வீரர். இன்னைக்கு இந்தியாவை நம்முடைய மக்களை ஒரு காலகட்டத்துல இந்திக்கும் மக்களை காத்துட்டு இருக்கிற ஒரு ராணுவ வீரரா இருந்து மண்ணை காப்பாத்துன்ற ஒரு விஷயத்துக்காக கயிறு எடுத்து இன்னைக்கு நம்முடைய ஆட்சியமுக்காக ஒரு ட்ரைனிங் கொடுத்து அதுவும் நம்முடைய கிரேட் ஷிரோடை சார் பாத்தீங்கன்னா அவர் பேசும்போது அவ்வளவு எக்ஸைட்டா பேசுவார். அதே எக்ஸைட் நம்முடைய முரளி சாரும் அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டா பேசி சயின்ஸை நம்ம கண்டிப்பா கத்துக்கணும். இப்ப சார் சொன்ன விஷயம் சொன்னாரு பாருங்க. நம்ம சாப்பாடு வேணும்னா ஊறுகாய் நம்மளே கயிறு போட்டு எடுத்துக்கலாம். மிச்சம் வேணா எடுத்துக்கலாம். ஆனா செடி எடுத்துக்காது. அந்த விஷயத்த இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு புது புது விஷயங்கள கண்டிப்பா நம்ம கத்துக்கும் பொழுதுதான் நம்ம விவசாயிகிட்ட போயிட்டு நம்ம தெளிவா பேச முடியறத சிறப்பா ஷேர் பண்ணியிருந்தாரு. உண்மையிலே இந்த புத்தாண்டு தினத்துல முரளி சார் இன்னைக்கு நிறைய ட்ரைனிங்க கொடுத்திருக்காரு. இதை இன்னும் நிறைய மக்கள் கொண்டு போகணும். நிறைய மக்கள் இன்னைக்கு இப்போ உண்மையிலே எங்க ஏரியாவெல்லாம் இப்போ வெள்ளம் பாஞ்சு இப்போ எல்லாம் வயல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 2 வாரத்துல அரிசேஞ்சு ஸ்டார்ட் பண்றதுக்கான ஸ்டேஜ் வந்தாச்சு. அதை நாங்க கண்டிப்பா டெவலப் பண்ண போறோம். லைவ் மீட்டிங் சாரை நான் அப்பாயின்மெண்ட் கேட்டு நான் ஃபிக்ஸ் பண்றேன். திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், ராணிப்பேட்டை. இந்த 3 நான் கண்டிப்பா கையில் எடுத்து நிறைய விவசாயிகளை சந்திக்கிறதுக்கான ஏற்பாடு கண்டிப்பா பண்ண போறோம். நிச்சயமா நடக்கும். அரிச்சஞ்சுல கண்டிப்பா ஒரு பியூசியே வர மாதிரி ஒரு ஒன்றரை வேர்ல்டு குயிக்க வெறும் அரிச்சஞ்சின் மட்டுமே அரிச்சஞ்சுனி ரேபிட் அந்த மாதிரி நான் ஒரு கனவு காண்றேன். கண்டிப்பா நடக்கும். அது ராணிப்பேட்டில் கண்டிப்பா ஒரு இடத்துல நான் ரெடி பண்ண போறேன். நிச்சயமா நடக்கும். ஜெயாசியம் முரளி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ.